ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காயை வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது தயிர் சாதம், ரச சாதத்தோட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்பவும் செய்கிற கத்திரிக்காய் வறுவலை விட இது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த வறுவலுக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் எண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/4 கிலோ அளவு கத்திரிக்காயை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் சாம்பார் தூளுக்கு பதிலாக வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இல்லைனா தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா நல்லா கத்திரிக்காயோட கோட்டாகி வரணும். இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கத்திரிக்காய் 3/4 வாசி வெந்து வரணுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட காரத்துக்கு 2 வரமிளகாய், கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய், மிளகாய், ஜீரகம் விழுதை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டதுக்கு அப்புறமா கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. வறுவல் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு தேவைப்பட்டால் சேர்த்தும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வெந்து வரட்டுங்க. நம்ம சேர்த்துன தேங்காய், ஜீரகத்தோட பச்சை வாசனை எல்லாம் போய் வறுவல் சூப்பராக ரெடியாகி வந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட கத்திரிக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுக்கிற சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கத்திரிக்காய் வறுவல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.